வணக்கம் ஜெயஹிந்த். இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளோட ஆயுத பலம் என்ன? ஆயுத பலம் அப்படின்றது கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் தப்பு. எந்த நாடுகிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்ட்டு. ஏன்னா ஆயுதம் அப்படின்றது எண்ணிக்கையில மட்டும் கம்பேர் பண்ண இதாகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 3000-4000 டாங்கிகள் இருக்குன்னா பாகிஸ்தான் ஒரு 1700 இருக்கும். நம்ம கிட்ட ஒரு 700 போர் விமானங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு 200-250 இருக்கும். அது முக்கியம் கிடையாது. இப்போ பாகிஸ்தானுக்கு எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கு, பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவா ஆப்கான் பார்டர்ல அவங்களுக்கு கணிசமான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அப்போ அவங்க இராணுவ தளவாடங்கள் அப்படின்றது அவங்க ஒரு ராணுவம் ஒரு 5 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு 5 லட்சம் துணை ராணுவம் இருக்கிறாங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் டு 4 லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய மேற்கு எல்லை இந்தியா பாகிஸ்தான் எல்லை அப்படின்றது. ஸோ இதில் நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ நிறைய சேனல்ஸ் அதான் பண்ணுறாங்க, இவங்க கிட்ட இவ்வளோ இருக்குது அவங்க கிட்ட இவ்வளோ இருக்குன்ட்டு. அப்படி பண்ண முடியாது. சில இடங்கள்ல நமக்கு சில முக்கியமான அட்வான்டேஜஸ் இருக்கு, அதை நம்ம மாற்ற முடியாது. குறிப்பாக கடற்படை அப்படின்றது பாகிஸ்தான் கடற்படை அவங்களுடைய கடற்கரை எல்லை ஒரு 200-300 கிலோமீட்டருக்குள்ளதான் அதை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்க கிட்ட அந்த திறமை இருக்கு. அதுக்கு தேவையான கப்பல்களும் இருக்கு. இந்தியாவோட கடற்படை எடுத்தீங்கன்னா 2 விமானம் தாங்கிய போர் கப்பல்கள் இருக்கு. இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மிதக்கும் ராணுவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை இந்தியாவால் கொடுக்க முடியும். 1971 கூட கராச்சி துறைமுகத்தை மேலே கடுமையாக தாக்கி அந்த துறைமுகமே பற்றி இருந்ததை நம்ம பார்த்தோம். அதை விட மோசமான தாக்குதலை இந்தியாவால் இப்போ பண்ண முடியும். இப்போ பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள், அந்த பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ஆகாஷ் ரக ஏவுகணைகள், அதை தடுக்கிறதுக்கும் பாகிஸ்தான் எந்த ஏவுகணைகளும் கிடையாது. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கோரி போன்ற ஏவுகணைகள், அதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அது நம்ம பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்பாலால ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வான்வெளி அச்சுறுத்தலையும், ஏவுகணையா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும், இந்தியாவில் சுத்து வீழ்த்த முடியும். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு பாகிஸ்தானை விட அதிகமாக இருக்கு. சில இடங்கள்ல பாகிஸ்தானுக்கும் அந்த அட்வான்டேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு விமானத்துல பொருத்தப்படக்கூடிய ரேடார், ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியல் வார்னிங் சிஸ்டம்ஸ் சொல்றது ஒரு உங்களுக்கு ஒரு கொடை மாதிரி இருக்கும் விமானத்துல. அந்த விமானம் நம்மளை விட பாகிஸ்தான் அதிகமாக இருக்கு. ஸோ அவங்களால நம்மளுடைய விமானங்கள் எப்போ பறக்குது என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் போர் விமானம் அப்படின்னா F-16 அமெரிக்கா 1970-80களில் கொடுத்தது. நம்ம கிட்ட இருக்கிறது லேட்டஸ்ட் ரஃபேல் 4.5 தலைமுறை விமானம். ஸோ இதுதான் கம்பேரிசன். பட் இந்த கம்பேரிசனை நம்ம அப்படியே இவங்ககிட்ட அதிகமாக இருக்கு, எங்கிட்ட கம்மியா இருக்குல்ல, எங்கிட்ட கம்மியா இருக்கு அதனால வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் நீங்க ஆயுதங்கள் வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா உக்ரைன்ட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா போர் சூழ்நிலைகள்ல அவங்களுடைய கூட்டாளிகள் எவ்வளவு பேர் வந்தாங்க, என்ன ஆயுதங்கள் கொடுத்தாங்க, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு வலிமையான பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் உங்களால யுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியும். இந்தியா கிட்ட இருக்கக்கூடியது ஒரு மிக வலிமையான பொருளாதாரம். பாகிஸ்தான் இப்போதைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நாடு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. போர் சூழல்ல இந்தியாவோட பக்கம் நிற்க போகும் நாடுகள் எது? இந்தியாவின் பக்கம் நிற்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா அனைத்து உலக நாடுகளும், மனிதாபிமானத்தை நம்பக்கூடிய அனைத்து உலக நாடுகளும் இந்தியா பக்கம் தான் இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள் அவங்க இந்தியாவுக்கு சில ஆதரவு தருவங்களே இந்தியாவுடைய சண்டையை நம்ம தான் போட்டாகணும். ரஷ்யாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, ஜப்பான், நம்மளுடைய குவாட் நாடுகள், பிரேசில் போன்ற நாடுகள், இவங்க எல்லாருமே இந்தியாவுடைய ஆதரவுக்கு தெரிவிப்பாங்களே ஒழிய இந்தியாவுக்கு உங்களுக்கு இராணுவ ரீதியாவோ இல்லை இதுவாவோ எந்த நாடும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எந்த இடத்துலையுமே அணிசாராத நாடாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்கு என்றைக்குமே துணை நிற்கக்கூடிய நண்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இப்போ ரஷ்யாவுடைய போர் அங்கே போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுமே இராணுவ தளவாடங்களை மாற்றி நம்ம கூட அனுப்ப முடியாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் GPS மற்றும் சேட்டலைட் உளவு தகவல்கள் தேவைப்படக்கூடிய ஒரு துல்லியமான தாக்குதலுக்கு தேவைப்படக்கூடிய சில முக்கியமான மிசைல்ஸ் இதை அவங்க கொடுக்கலாம். பிரான்ஸ் இந்தியா பக்கம் மிகப்பெரிய லெவல்ல கூட நிற்குது. இட்டாலி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல கூட நிற்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தந்த நாடுகள்லாம் நிச்சயமா இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிர்த்து நிற்கிற நாடுகள் தான் சொற்பமே தவிர இந்தியாவுக்கு ஆதரவாக பல நாடுகள் நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். வங்கதேசம், சீனா ஆகிய எல்லை பகுதிகளில் இப்போதைய சூழல் எப்படி இருக்கு? வங்கதேசம் சீன எல்லையில ஸ்டேட்டஸ் கியூவா தான் இருக்கு. வங்கதேசம் சீன எல்லை அப்படின்றது பதட்டம்லாம் எதுவுமே கிடையாது. ரொட்டீனா என்ன இருக்கோ அதுதான் போயிட்டு இருக்கு.
இன்ஃபேக்ட் நம்ம சீனா கூட பார்க்கும்போது ஒரு போன வருடம் இல்லை ஒரு முந்தின வருடம் 23, 24 இருந்த அளவுக்கான ப்ரெஷர் இப்போ கிடையாது. நிறைய இடங்கள்ல பேசி விஷயங்கள் தீர்க்கப்பட்டிருக்கு. இரு நாட்டு ராணுவ வீரர்களும் அவங்கவுங்க ஏரியாவில் வந்து பெட்ரோலிங் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஷ் கல்வானில் 2020 ஜூன் 15 வந்ததுனால இப்போ ஒரு பஃபர் ஜோன், இந்த இடைப்பட்ட தூரத்தை கொஞ்சம் அதிகரித்து வீரர்கள் நாளைக்கு நேருக்கு நேர் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் அந்த இடம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் நம்ம வந்து கரெக்டாக தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் தொடர்ந்து ஆணவமா பேசிட்டு வருது, அதுக்கு காரணம் என்ன? பாகிஸ்தான் தொடர்ந்து ஆணவமாக பேசுறது அந்த நாட்டோடைய அடிப்படை சித்தாந்தம், அந்த நாட்டோடைய அடையாளம் அப்படின்றது ரெண்டு விஷயம். ஒன்று ஹிந்து வெறுப்பு, இன்னொன்று இந்தியா வெறுப்பு. ஸோ இதை வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு நாட்டை வெறுக்கிறதே உங்க நாட்டோடைய அடையாளமா வைத்து அந்த மக்களை நீங்க கட்டமைக்கும் போது அந்த 30 கோடி பேருக்கு அந்த வெறுப்பை நீங்க ஊட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த இடத்துலையுமே எந்த அரசியல் தலைவருமே பாகிஸ்தான்ல இல்லை எந்த ஒரு இராணுவ தளபதியுமே இந்தியா கிட்ட ஒரு ஆதரவா இல்லை இந்தியாவோட நட்போடு இருந்து நம்ம வந்து உருப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்கன்னா அந்த மக்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வெறுப்பின் அடிப்படையில் இந்துக்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, இந்தியர்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படின்றத அடிப்படை கட்டமைப்பா வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் தான். இப்போ 1971 அந்த 93,000 வீரர்கள் பேண்ட்டை கலட்டி சரண்டர் ஆகும் போது கூட இந்த மாதிரியான சில முணுமுணுப்புகள் அடிச்சு, நாங்கள் மீண்டு வருவோம், நாங்கள் படையெடுத்து வருவோம், நாங்கள் மீண்டும் பங்களாதேஷை பிடிப்போம், திரும்ப எடுப்போம் அப்படின்ட்டுலாம். அது அவங்களுடைய புத்தி, அது ஒன்றும் பெரிய நம்ம அழட்டிக்க வேணும்னு அவசியம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் அவங்களுக்கான எல்லை பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்குவாங்க அப்படின்னு ட்ரம்ப் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்தியா பாகிஸ்தான் அவர்களுக்கான எல்லையை அவங்களே தீர்த்து கொள்வாங்க அப்படின்றது நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை நம்ம ரெண்டு விதமா பார்க்கணும். 2018 புல்வாமா தாக்குதல், அப்பயுமே ஒரு இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இந்தியா கிட்டையும் பேசி, பிரதமர் மோடி அவர்கள்ட்டையும் பேசி, அங்க பாகிஸ்தான்கிட்ட இம்ரான் கான்ட்டையும் பேசி அதை வந்து ஒரு பாரி பதனத்தை தணிக்க வச்சாங்க. ஒரு வலியுறுத்தலுமே இருந்துச்சு, அமெரிக்காவோட அழுத்தம் அப்படின்றது இந்த பிராந்தியம் போருக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க சில அழுத்தத்தை கொடுத்தாங்க. இந்தியா மேல, பாகிஸ்தான் மேல குறிப்பா அதிகமா கொடுத்தாங்க. இந்த முறை அவங்க சொல்றது, நீங்க உங்க பிரச்சனையை நீங்க தீர்த்துக்குங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில பாகிஸ்தான் ஆதரவு நிலையை அவங்க எடுக்கல அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு ஆதரவான நிலையை எடுக்கல அப்படின்ற மாதிரி புரிதல் நமக்கு வந்தாலும் ரெண்டுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க அப்படின்ற போது இந்தியா அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நாங்கள் தலையிட மாட்டோம், நாங்கள் ஃப்ரீயா விடுறோம். ஏன்னா எந்த ஒரு உலகம் நாடுகள் சண்டை போட்டாலும் அதில் அமெரிக்காவோட தலையீடு அப்படின்றது நிச்சயமா இருக்கும். நம்ம ட்ரம்ப் சொன்னதை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. ட்ரம்ப்போடைய மிக முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்டெலிஜென்ஸோடைய டைரக்டர் துல்சி கபாட் அவர்கள், அவங்க தெளிவாக ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த தாக்குதலில், இந்த இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப்போடைய இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட 26 இந்துக்கள், இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் தண்டிக்கப்படணும். அந்த வேட்டையில நாங்க இந்தியாவுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, when you hunt down the terrorists நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியர். அதுதான் நான் சொன்னேன், இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்கில் போர்லயே அமெரிக்கா நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா கார்கில் போரை நம்ம சீக்கிரமாகவே வெற்றி பெற்றிருக்க முடியும். அன்னைக்கு ஜிபிஎஸ் ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வெற்றி பெற்றிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய டைரக்டரேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா டிஆர் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, இந்தியா வேட்டையாடக்கூடிய இந்த தருணத்துல இந்த தீவிரவாதிகளை வேட்டையாடக்குள்ள எல்லா விதமான உதவிகளையும் அமெரிக்கா செய்யும் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் அவங்க ட்ரம்போட கேபினெட்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ட்ரம்போட அப்ரூவலோட தான் பேசுறாங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா பெரிய லெவல்ல அலட்டிக்காது. பாகிஸ்தான் கிட்ட அமெரிக்காவுடைய F-16 ரக போர் விமானங்கள் இருக்கு, ஒரு 70 விமானங்கள் இருக்கு. அதுல ஒரு 60 வந்து சர்வீஸ்ல இருக்கு. அந்த போர் விமானங்கள் நாளைக்கு சுட்டு வீழ்த்தப்படுது இந்தியாவால, அதுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற போது அப்ப அமெரிக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவங்க மெயின்டெனன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அமெரிக்கா அந்த விமானத்தை கொடுத்தது ஆப்கானிஸ்தான்ல மட்டும் பயன்படுத்துறதுக்காக, அமெரிக்காவோட எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர அந்த அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தப்படி அது இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. ஆனாலும் போன முறை பயன்படுத்தினாங்க, நம்ம ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தணும். அந்த இடம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன நெருடலான ஒரு இடம். அது தவிர உலக நாடுகள் அனைவரும் தார்மீக ரீதியாக எந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆனா இராணுவ ரீதியா நாம தான் நம்ம யுத்தத்தை செஞ்சாகணும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த முறை பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படக்கூடிய பதிலடி அப்படின்றது அடுத்த ஒரு 50 வருடங்களுக்கு நிச்சயமா அவங்க நினைவு வச்சுப்பாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.